வணக்கம் ஸ்ரீ போன்சாய் ஜோன். இன்றைக்கி நம்ம வுட் ஆப்பிள் போன்சாய் வயரிங் அண்ட் ஷேப்பிங் பார்க்க போகிறோம். வுட் ஆப்பிள் வந்து விளாம்பழம்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த மரம் இது ஒரு 2-3 இயர்ஸாக நம்மள்ட்ட இருக்குது. இப்போ தான் அதை டச் பண்ணுறேன். ஸோ இதில் கொஞ்சம் முள்ளெல்லாம் இருக்கும். ஸோ முள்ளெல்லாம் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வயர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அது எல்லா முள்ளையும் கட் பண்ண வேணாம். இந்த பிளான்ட் உங்கள்கிட்ட நீங்கள் வாங்கி பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லா முள்ளையும் கட் பண்ண வேணாம். ஏன் அந்தந்த முள்ளில் தான் பிரான்ச்சஸ் வரும். ஸோ தேவையில்லாத இடத்துல இருக்கிற முள்ளுகளை மட்டும் கட் பண்ணிக்கிங்க. இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு. பட் இது ரொம்ப ஸ்லோ க்ரோயிங். 2-3 இயர்ஸாக இப்படி தான் இருக்குது. இது பெருசாக ஒன்றும் வளர்ந்த மாதிரி இல்லை. இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு மெயின் பிரான்ச்சாக தான் இருந்தது. அதிலேருந்து வந்தது தான் இப்போ இருக்கிற மெயின் பிரான்ச்சு. ஸோ இது ஒரு ஃபஸ்ட் பிரான்ச் ஆயிடுச்சு. ஸோ வயர் பண்ண ஆரம்பிச்சாச்சு நம்ம. இது நர்சரியில் கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப சீப் ரேட்லேயே கிடைக்கும். சின்ன சின்ன நாற்று கிடைக்கும். நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி கொஞ்சம் ட்ரங்க் பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. நல்லாயிருக்கும். போன்சாய்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இப்போது செய்ய போகிற ஸ்டைல் பேர் வந்து இன்ஃபார்மல் அப்ரைட்டு. இந்த வயர் பண்ணும்போது வயர் கூடவே தான் இன்னொரு வயரை போடணும். வயர் சுற்றணும். இது அலுமினியம் வயர்ஸ் தான். நானூறு அலுமினியம் வயர்ஸ் தான். மேலே வந்து காப்பர் கோட்டு அந்த மாதிரி போட்டிருக்கு. ஸோ அதனால் அப்படி இருக்குது. காப்பர் வயர்மேன் நினச்சிக்காதீங்க. இது லீஃப் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கனால நமக்கு ஒரு ட்ரீக்கான லுக்கு கொடுக்கும். இன்னும் பெருசானா இப்போ அந்த மேலே நம்மளை நோக்கி இருக்கிற பிரான்ச்சை வந்து அந்த சைடு ரைட் சைடு வந்து நம்ம பெண்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதனால் பெரிய வயரை இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் சுற்றிக்கிறேன். ஏன்னா இது முள்ளெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வயர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். பட்டு ரொம்ப ஷார்ப்பான முள் இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு வந்து இன்னும் பெண்டு மூமெண்ட் ஆகலை அப்படின்னா இன்னும் 2 வயர் கூட சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து நமக்கு ஃப்ளெக்சிபிளாக ஸ்டேபிளாக அதே இடத்துல நிற்கும். அந்த மெயின் பிரான்ச்சு நம்ம பெண்ட் பண்ணுற ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நின்றுக்கும். இது நிறையா பேரில் சொல்கிறாங்க. வுட் ஆப்பிள்ங்கிறது இங்கிலீஷ் நேமு. தமிழில் வந்து விளாம்பழம். பார்க்குறதுக்கு வந்து நமக்கு வந்து வில்வம் மரத்தை மாதிரியே தான் இருக்கும். வில்வ மரம் இலை மாதிரியே இருக்கும். பட் ஆனால் அதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது கொஞ்சம் வில்வ இலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். எலிஃபெண்ட் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த மாதிரி நிறையா பேரில் இதை அழைக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், நர்சரியில் கண்டிப்பாக கிடைக்கும். வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. 100% வச்சுருப்பாங்க நர்சரியில் விளாம்பழம். வில்வத்துலேயும் பண்ணலாம். பட் வுட் ஆப்பிள் பெஸ்ட் ஃபார் போன்சாய். ஓரளவுக்கு எல்லாமே வயர் பண்ணியாச்சு. நம்ம தேவையில்லாத பிரான்ச்சஸ் வந்து கட் பண்ணிக்கலாம்.
அந்தளவுக்கு மட்டும் ஒயர் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் பாதியிலே ஒயர் பண்ணி வச்சுருந்தேன். எப்போவும் வந்து இப்போ நான் கை வச்சுக்கிற ஃபஸ்ட்டு பிரான்ச்சு ரைட் சைடு இருக்கிறது, அந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிறது செகண்ட் பிரான்ச்சு. ஃபஸ்ட்டு பிரான்ச் அண்ட் செகண்ட் பிரான்ச் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், பேடிங் வர்றதுக்காக கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அடுத்த பிரான்ச்சு நம்மளே பார்த்து தான் இருக்கணும் எப்போவுமே. நம்மளே பார்த்து இருக்கிற ஒரு பிரான்ச்சஸ்ஸு ஃப்ரண்ட் வியூவில் இருக்கிற அந்த பிரான்ச்சஸ் வந்து இந்த 2 பிரான்ச்சஸ்க்கு மேலே தான் வரணும், கீழே வரக்கூடாது எப்போவுமே. ஃபஸ்ட்டு வந்து ட்ரங்க் எப்போவும் தெரியணும். அந்த ஃபஸ்ட்டு பிரான்ச்சு செகண்ட் பிரான்ச் வரைக்கும் ட்ரங்க் தெரியணும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் வியூ நம்மளே பார்த்துருக்கிற பிரான்ச்சஸ்ஸு, அப்புறம் தேர்டு ஒன்று ஃபோர்த்து பிரான்ச்சஸ்ஸு. அது வந்து எப்படி இருக்கணும்னா நம்ம ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிரான்ச்சோட அளவு சின்னதாக இருக்கணும். எப்படி வந்தாலும் ஃபைனலாக வரும்போது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். அப்போ ஸோ மேலேருந்து அப்படி கீழேருந்து அப்படி போக ஷார்ட் ஆகிட்டே போகும் ஷார்ப்பாக. அதான் ஒரு ட்ரீக் லுக்கு. ஸோ அந்த பேடிங் எல்லாம் செட் ஆகி, பேடிங்னு என்னென்னா அந்த இப்போ ஃபஸ்ட் பிரான்ச் இருக்குன்னா அதில் 2-3 கிளைகள் இருக்குல்ல, அது மாதிரி நிறையா கிளைகளை வர வச்சு பண்ணுறது தான் பேடிங்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஒரு பெரிய ட்ரீ எல்லா பிரான்ச்சஸ்லேயும் அது மாதிரி வந்தால் தான் ட்ரீக்கான லுக்கு கிடைக்கும், ஒரு பெரிய போன்சாய்க்கான லுக் கிடைக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா வளையும் அது. இது பேக் பிரான்ச்சஸாக செலக்ட் பண்ணிட்டேன் நான். இது கொஞ்சம் ஒயர் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப லேட்டே ஆயிடுச்சு இது ஒயர் பண்ணுறதுக்கு. ஸோ என்னென்னா முள் குத்துறனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ ஆகிப்போச்சு. ஓகே, நமக்கு இப்போது வந்து ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வுட் ஆப்பிள் போன்சாய். இனி ஃப்யூச்சரில் நல்ல ஒரு போன்சாயாக கண்டிப்பாக வரும். பாருங்கள், ஒரு 3 இயர்ஸாக இப்படியே தான் இருக்குது. அப்பப்போ நியூ பிரான்ச்சஸ் வரும், அப்புறம் அப்படியே இருக்கும். இதுதான் மெயின் பிரான்ச்சஸாக இருந்தது ஃபஸ்ட்டு. அது அப்படியே பக்கத்தில் உள்ள பிரான்ச் வளர்ந்து நானும் பார்க்காம விட்டு இப்போ அது மெயின் பிரான்ச்சாக இப்போ நிற்கிது. ஸோ இந்த ஷேப்பும் கிடச்சிருச்சு. இதை வேற ஒரு ஷேப்பில் பண்ணலான்னு நினச்சது, அது கடைசியில் இந்த இன்ஃபார்மல் அப்ரைட் ஸ்டைலில் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.